அதெல்லாம் கேட்க போயிடலாம். சரி, ரைட். செருப்பகள் இருக்கு, செருப்பகள். வயர் வயர் வயர். ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த தேவாய நமக. ஓம் பிரபஞ்ச மகாகதி வாழைச்சித்த சபத்திருவடிகள் போற்றி. என்னே போன டைம் அந்த பக்கம் சத்சங்கம் நடக்கிற போதுங்க, நான் வீட்டுக்கு போய் ஒரு 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா தவத்தில் இருக்கிறவ பார்த்தீங்கன்னா சிவமகா வாழைச்சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்லேயே எனக்கு காட்சி கொடுத்தாங்க. அந்த காட்சி இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியலைங்க. ஆனால் அந்த சத்சங்கத்தில் இன்னைக்கு நடக்கிற போது உணர்ந்து இதை நன்றி வாழ்த்து சொல்லணும் அவங்ககிட்டன்னு சொல்ல சொன்னாங்க. சிவமகா வாழைச்சித்தருக்கும் அகத்தி பெருமானுக்கு பிரபஞ்ச மகாசபைக்கு நன்றி வாழ்த்து சொல்லுகிறேங்க ஐயா. அந்த காட்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியலைங்க. தடியேந்தி கோபத்தோட போகின்ற காட்சி நேரடியாக எனக்கு சிவபெருமான சிவமகா வாழைச்சித்திரையிட்ட இருந்து இறங்கி போகிறாங்களேன்னு சொல்லி எனக்கு நேரடியாக சிவபெருமானவே எனக்கு காட்சி கொடுத்துட்டேங்க ஐயா. அது சொல்கிறேங்க ஐயா. ஓம் அகதீசாய நமக. உயர் பொதிகை மலைத்தொடரின் வடபகுதி நிலையில் அமர்ந்திருக்கும் அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய கிளைச்சபை ஆசான் துணை கொண்டு சபை நாடி வந்து ஓரிரவு அயர்ந்துறங்கி அவ்வேளை தனிலே தன்னுடைய சரீரத்திலிருந்து கர்மவினை அகன்று செல்வதை அற்புத நிலையாய் கண்ட சீடனே, சிவமகா வாழை சித்தனுடைய சீடனே, பிரபஞ்ச மகாசபை சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். அருள்நிலையாய் சச்சங்க பெருவிழா நிறைவடைந்து இல்லத்தில் சென்று அமர்கின்ற பொழுது அங்கிருந்து கோபத்தோடு இவன் இல்லமதிலிருந்து, கிளைச்சபை இல்லமதிலிருந்து கோபத்தோடு சித்தன் சிவமகா வாழை சித்தன் கையில் தடியேந்தி செல்கின்றான். அவ் இல்லத்தில் கோபம் இருக்கின்றதோ என்னவோ, சித்தன் கோபத்தோடல்லவா என்னிடமிருந்து சென்று விட்டான், என்ன தவறு இழைத்தவனோ என்ற சந்தேக நிலைதனிலே வினா எழுப்பிய சீடனுக்கு அகத்தியன் உரைத்த விடை. அவன் தடியேந்தி சென்றான். அத்தடி எது? ஆதி கைலாய இறை சூட்சம நூல் என்னும் செங்கோல் ஏந்தி அவன் சென்ற அன்று இரவுதான் உரைக்கின்றானே, 14 லோகங்களை ஆள்கின்ற ஆற்றலை சிவபெருமான் அகத்தியனின் மூலமாக சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்கி இருக்கின்றான். அவ்வாறு வழங்கப்பட்ட ஆற்றல் அது செய்யும் பணிதனை சீடர்கள் கண்டறிய வேண்டும் அல்லவா? சித்தன் உரைக்கலாம், எனக்கு ஆற்றல் இருக்கின்றது, அகத்தியன் வழங்கிவிட்டான், சிவபெருமான் வழங்கிவிட்டார், லோகங்களை எல்லாம் யாம் ஆண்டு கொண்டு இருக்கின்றோம் என்று இவன் உரைக்கலாம், அகத்தியன் உரைக்கலாம், சிவம் கூட உரைக்கலாம். நேரில் வந்து அதனை காண வேண்டும் அல்லவா? சீடர்கள் உணர வேண்டும் அல்லவா? சித்தனின் ஆற்றலை, சிவமகா வாழை சித்தனுடைய 14 லோகங்களை ஆளும் தவநிலை கண்ட ஆற்றலை உணர வேண்டும் அல்லவா? உணர்த்தினோம். சித்தர் பெருமக்கள் எல்லாம் இணைந்து அவன் தடியேந்தி சென்ற அன்றிரவு பாரத நிலையின் மேல் தொடுத்த அத்தகைய போராட்டம் முடிவுக்கு வந்த இரவு என்று கூறுகின்றோம். சென்றான் கோபத்தோடு. கிளைச்சபை இல்லத்தில் கோபமல்ல, சீடன் மேல் கோபமல்ல, சென்றான் கோபத்தோடு. எங்கு? பிரபஞ்சத்தை ஆள்கின்ற தன்மை கொண்டவன் வலம் வருகின்ற வேலைதனிலே அருள்நிலையாய் உலகிற்கு இறைநிலையை பறைசாற்றிய அருள் சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் உலாவரும் இறையாற்றல் கொண்ட பாரத தேசத்தின் எதிராக தொடுக்கப்பட்ட போராட்ட நிலையை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஆற்றலின் மூலமாக இவன் லோகங்களை ஆள்கின்ற சக்தியை உணர்த்தினான் சிவசபைக்கும் சீடர்களுக்கும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அதனைத்தான் கண்டான். சித்தன் சென்று விட்டான் கோபமாக என்னிடமிருந்து என்று அல்ல, அவன் கோபத்தோடு செல்வது அநீதிக்கு எதிராக, பிரபஞ்ச மாற்று நிலைக்கு எதிராக, கலியுகத்திற்கு எதிராக என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஏன் சித்தனை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அகத்தியனே புறப்பட்டு செல்லலாமே. 14 லோகங்களையும் அகத்தியன் ஆண்டு அத்துணை நிலைகளையும் வென்று விடலாம் அல்லவா? கலியை மாற்றி விடலாம் அல்லையா? மாற்றி இருப்பான். எவ்வாறு மாற்றி இருப்பான்? புரட்டி போற்றிருப்பான் யுகத்தை என்று கூறுகின்றோம் அகத்தியன். அழிந்திருக்குமடா சீடர்களே, மானிடர்களே, என்றோ அழிந்திருக்கும், அழியாது நிறுத்திய சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று அகத்தியன் சூளுரைப்போம். இன்றல்ல, நேற்றல்ல, இனி வரும் காலம் முழுவதும் சூளுரைப்போம் அகத்தியன். எவருக்கு துணிவு வரும்? என்னால் உலகை ஆள முடியும், யாம் தான் 14 லோகங்களை ஆள்கின்றோம் என்று கூறுவதற்கு எவனுக்கு துணிவு வரும்?
சிவனுக்குத்தான் துணிவு வரும். சிவத்தை பெற்றவனுக்குத்தான் துணிவு வரும். அத்தகைய துணிவை கற்றுக் கொடுப்பவன் தான் ஒரு ஞானியாக உங்களை மாற்றுபவன் தான் சித்தன், உங்கள் வாழும் குருவென்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அந்நிலையை பெற வேண்டுமா? 14 லோகங்களை ஆள்கின்ற நிலையை பெற வேண்டுமா? எளிது, மிக எளிது. ஆனால் ஏற்றுக்கொண்டு கடைபிடிப்பது கடினம் என்று கூறுகின்றோம். தற்பொழுது அமர்ந்து மேடைதனிலே உரையாடியது ஆற்றல் கொண்ட பாலதிரிபுர சுந்தரியின் வடிவாய் அமர்ந்திருக்கின்ற கோணியம்மன் தான் என்று ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மாநில நிலைகளுக்குள், அத்தகைய மாநில நிலைகளுக்குள் இருவேறு சந்தேக நிலைகள் எழுந்து வருகின்றது. அவ்வாறு எழுகின்ற சந்தேகங்கள் தான் உன்னை மாநிலனாக இறுதி காலம் வரை வலம் வர வைக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றார். சந்தேக நிலையிலிருந்து விடுபட்டு வேறுபட்டு அற்புத நிலையோடு, நம்பிக்கை நிலையோடு சரண் அடைந்து பார். நீ உனக்குள் சரணடைந்து பார். உள்ளுக்குள் சிவமகா வாழை சித்தன் துளிர் விட்டு நிற்பான் என்று கூறுகின்றோம். சிவமகா வாழை சித்தன் என்றால் இவன் உருவம் தான் என்று அகத்தியன் கூறவில்லை. அப்படியும் கூறவில்லை. சிவமகா வாழை சித்தன் என்றால் ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட இறை பிரபஞ்ச புண்ணியத்தை காணலாம் என்று கூறுகின்றோம். புண்ணியத்திற்கு ஒரு வடி வேண்டும் அல்லவா? புண்ணியத்திற்கு ஒரு அழகு நிலை கொண்ட சரீரம் வேண்டும் அல்லவா? அந்த சரீரத்தை தேடி அலைந்த அற்புத நிலைக்குத்தான் இவன் சரீரத்தை அகத்தியன் வேண்டி பெற்றோம் சிவத்திடம் என்று கூறுகின்றோம். வாழும் குருவை இறுக பற்றுங்கள். ஒரு மானிடன் கலியுகத்திலே ஏற்றுக்கொள்வது மிக மிக கடினம். அவனை இறையாக, இறைவனாக, பரந்தாமனாக, அவதாரங்களாக ஏற்றுக்கொள்வது கடினம். எத்தகைய அடிபணிவு சரணாகதி நிலை கொண்ட சீடனாக இருந்த பொழுதும் அற்புதமாக தன்னிகரில்லா தலைநிலை கொண்டு ஒரு சித்தன் உருவாகி வருகின்றான் எனில் அவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற வேலைதனில் சிறு சருக்கள் ஒவ்வொருவனுக்கும் வரும் என்று கூறுகின்றோம். அத்தகைய சருக்களில் இருந்து அவன் விடுபட்டு வேறுபட்டு இவனாக மாறுகின்ற பொழுது இவன் உள்ளுக்குள் காட்சி அளிப்பான். இவனுக்கு கிடைத்தார் போல் என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றான். அந்நிலைதானடா கலியுகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம், ஏற்றுக்கொள்கின்ற ஞானம், உண்மை ஞானம் எதுவென்று உணர்கின்ற ஞானம். ஞானமெனில் அத்துணை தத்துவ நூல்களையும், ராமாயண, மகாபாரத, இதிகாச, கீதா உள்ளிட்ட அத்துணை நூல்களையும் கற்று வேத ஆகம மந்திரங்களை உரைப்பது அல்ல ஞானம். அடிபணிவு சரணாகதி நிலை என்பது எதுவென்று கற்றுக்கொண்டு உன்னை அடிபணிய நீர் என்று துணிகின்றாயோ அதுதான் ஞானம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அடிபணிந்து பார். உன் வயதை கீழ் இறக்கப்பட்ட ஒருவனோடு, உன் உறவாளனோடு, உன் சகோதரனோடு, உன் தாய் தந்தையரோடு, உன் அண்டை வீட்டாரோடு நீர் எப்பொழுது அடிபணிந்து செல்கின்றாயோ ஆள்கின்ற தன்மை உன் சிரசை நாடி வரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இது உண்மை நிலை. ஏற்றுக்கொண்டவன் ஞானி, ஞானியாக வலம் வருகின்றார்கள். வாழ்கின்ற மகான்கள் எல்லாம் எங்கோ இருந்தா குதித்து விட்டார்கள் வானுலகில் இருந்து. உரைக்கின்றீர்களே, வள்ளுவன் உள்ளிட்ட அற்புதமான ஞானிகள், வாழ்கின்ற மகான்கள், வாழ்ந்து மறைந்த மகான்கள், அவர்கள் எல்லாம் யார்? மானிடர்களாக, மானிடர்கள் இடையே பிறந்தவர்கள் தானே. கலியுகத்தில் பிறந்த ஒருவன் தானே ஞானியாக முடியும். அவ்வாறு கலியுகத்திலே பிறந்த ஒருவன் சித்தனாக வலம் வந்து சிவமாக வலம் வருகின்றான் என்பதை ஏற்றுக்கொள்வதிலே உங்களுக்கு என்ன தடை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உங்கள் இறை சிரசில் வைத்து கொண்டாடி மகிழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய அடிபணிவு சரணாகதி நிலையைத்தான் உயர் ஞானம் என்று சித்தன் உரைக்கின்றான். தன் நாவில் இருக்கும் ஈரம் கரைய உரைக்கின்றான். தன்னுடைய வார்த்தை நிலை உள்ளுக்குள் சென்று அவன் உயிர் மாழ்கின்ற பொழுதும் அகத்தியம் என்கின்ற ஒற்றை நிலையை மறவாது அவன் வலம் வந்து கொண்டிருக்கின்றான். ஆகையால் தான் அகத்தியன் அவனோடு ஒவ்வொரு காலங்களிலும் பயணித்து வருகின்றோம், யுகம் யுகமாக என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஒவ்வொருவன் சரீரத்திற்குள்ளும் அகத்தியம் குடியிருக்கின்றது. அகத்தியம் என்றால் என்ன? அகத்திற்குள் இருக்கும் வினை தீயை வேறறுத்து உள்ளுக்குள் அற்புதமான இறை ஜோதியை மூட்டுகின்றவன் தான் அகத்தியன் என்று கூறுகின்றோம். அகத்தியம் என்னும் ஒற்றை சொல்லுக்குள் இருக்கும் அண்ட பிரம்மாண்டம் எதுவென்று உணர்ந்து பாருங்கள். உன்னை இழந்து அமர்ந்து யோக நிலையில் அமர்ந்து பார்.
எத்தகைய வாசினையும் உள்ளிழுத்து மேலெழுத்து விடுகின்ற நிலை வேண்டாம். ஒரு வாழும் குருவை உண்மையாக ஏற்று நீ தவத்தில் அமைதியாக அமர்ந்துவார். பிரம்ம முகூர்த்த வேளையில் நீ ஞானியாகவில்லை எனில் அகத்தியன் இடம்பெயர்கின்றோம், பொதிகை மலைக்கென்று கூறு. ஓம் அகதீசாய நமக. சபை நாடி வந்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டது, நிறைவேறி கொண்டிருக்கின்றது. என் நிலை கலியுகமாற்ற நிகழ்வு நிலை நிறைவேறி கொண்டிருக்கின்றது. ஒருவனை தேர்ந்தெடுக்க புறப்பட்டோம், தேர்ந்தெடுத்து விட்டோம். அவன் மூலமாக அத்துணை இறையாற்றலாக அவன் வளம் பெற வேண்டும் என்ற அற்புதமான முயற்சி நல்வினையாக்கப்பட்டது அந்த பிரம்மாண்ட நாயகனின் ஆற்றலால் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை நிறைவடைந்தது, இவன் நிலை தொடங்கிவிட்டது. இவன் நிலைக்கு பக்கபலமாக உற்ற உறுதுணையாக அகத்தியன் ஒரு காலமும் அகலாது நிற்போம் என்று கூறி வாழ்த்து கூறி அமர்கின்றோம். சித்தனே ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. பேராற்றலே போற்றி, பெரும் கருணை வடிவமே, இறை ரூபமே, இறை பிரபஞ்சமே, ஞானமே, ஞான பெருங்கடலே, ஞான போதனையே போற்றி 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 என ஞானியர்கள் கூட்டத்தின் தலைவனை, ஞான பிரபஞ்ச மகா பல்கலைக்கழகம் அமைத்தவனை, அமர்ந்தவனை, அருளாசி கொடுப்பவனை, ஜகத்தியமாய் மிளிர்கின்ற அகத்தியத்தை போற்றி பணிந்து அவன் திருவடி பணிந்து திருத்தால் பணிகிறோம். நீங்க அடுத்து